வணக்கம். இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். நான் கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். நான் எப்பயும் சொல்கிறது தான், ஸ்டோரிஸ் ஆர் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் அ லாங்குவேஜ். நீங்கள் ஒரு லாங்குவேஜை நல்லா கற்றுக்கணுன்னா ஒன்று கதை சொல்லணும், இன்னொன்று நிறைய கதைகள் கேட்கணும். அப்படி இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டி. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் மறக்க முடியாத நாட்கள்னா அது ஒன்று ஸ்கூல் டேஸ் இல்லைனா காலேஜ் டேஸ், ரைட்? அதுலேயும் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி கண்டிப்பாக மறக்க முடியாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். When someone asks you what are the happiest days of your life, what would be your answer? Most of us would say either of school days or college days, right? உங்களை யார் இந்த கேள்வி கேட்டாலும் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள்னா என்ன அப்படின்னு இந்த கேள்வியை யார் கேட்டாலும் நம்ம ஒன்று நம்ம ஸ்கூல் டேஸை சொல்லுவோம், இல்லைனா காலேஜ் டேஸை சொல்லுவோம். கரெக்டா? Even for me, the best days were my college days. I have so many interesting stories and memories to share about my college. I hope everyone has. எனக்கும் அப்படி தான். என்னோட காலேஜ் கல்லூரி நாட்கள் மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அவ்வளோ ஸ்டோரிஸ், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், ரைட்? In this story, we are going to see only the farewell party we celebrated by the end of our college. How could someone forget their college farewell? இந்த கதையில் நம்ம கல்லூரி நாட்கள் பற்றிலாம் பெருசாக பேசலை, ஆனால் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கதையை மட்டும் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இல்லையா? But I have seen a few students saying that they studied in a school in the name of a college and they haven't experienced any of these happy moments. ஆனால் சில பசங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன், சார் நான் படித்ததே காலேஜ் கிடையாது, அதுவே ஸ்கூல் மாதிரி தான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேர்வெல்லாம் எங்களுக்கு நடந்ததே கிடையாது அப்படின்னு புலம்புறதையும் நான் கேட்டிருக்கேன். If you have never bunked your classes, if you have never copied in your exams, if you have never participated in a college strike, I'm sorry to say that you have missed a lot of fun in your life. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் காலேஜ் லைஃப்பில் கிளாஸ் கட் அடித்ததே இல்லையா? எக்ஸாமில் காப்பி அடிக்க ட்ரை பண்ணதே கிடையாதா? இல்லை காலேஜில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்து பார்த்ததே கிடையாதா? ஐம் வெரி சாரி, நீங்கள் நிறைய விஷயத்த லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். லெட்ஸ் கம் பேக் டு அவர் ஸ்டோரி. We, the 2010 engineering passed outs of our college, decided to celebrate our college farewell in a different way. நாங்கள் எல்லாரும் 2010 engineering passed outs. ஸோ எங்கள் ஃபேர்வெல் பார்ட்டியை கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். First, we decided to have a function in a star hotel. When I say this, please don't imagine too much about us. We are also the same category of begging for 50 rupees to mom every day for petrol. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஆசைப்பட்டோன்னா, ஃபேர்வெல் பார்ட்டி காலேஜ்குள்ளே வேணாம், ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இதை நான் சொன்ன உடனே ஏதோ இவனுங்க பெரிய வீட்டு பசங்க போல் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நாங்கள் டெய்லி 50 ரூபாய்க்கு எங்கள் அம்மா கிட்ட படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். But our wish was to celebrate it in a star hotel. Always wishes don't have any restrictions, right? But எங்களோட ஆசை ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஆசைக்கு எப்போவுமே அழவே கிடையாது, ரைட்? Then we started collecting money from the students. From the money we collected, we clearly understood only buying tea, samosa was possible for celebrating our farewell party. That too only for canteen Anna would give discount. ஸோ அந்த ஆசையில் நாங்கள் பசங்கக்கிட்ட காசு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். காசு கலெக்ட் பண்ணி முடிக்கும்போது தான் தெரிஞ்சது, நாங்கள் வச்சுருக்கிற காசை வச்சு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு டீ சமோசா மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் எங்கள் காலேஜ் கேன்டீன் ஆனால் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா தான். அதுக்கும் கூட காசு இன்னும் பத்தலை. இன் திஸ் சிச்சுவேஷன் ஸ்டில் வி ட்ரெம் டு ஹாவ் அ பார்ட்டி இன் அ ஸ்டார் ஹோட்டல். ஆஃப்டர் கலெக்டிங் ஃப்ரம் ஆல் சோர்சஸ் வி குட் ஒன்லி கெட் தி அமௌண்ட் ஃபார் த டின்னர். திரும்பவும் அந்த ஆசை எங்களை விடலை. ஸ்டார் ஹோட்டலில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. திரும்பவும் நிறைய பேர்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லார்கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் கூட சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு கலெக்ட் ஆச்சு. There was no other choice. We decided to do it. Don't imagine any unethical activities. We are goody boys. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை. கடைசியில் அதை தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்.
நீங்கள் வேறு எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க, நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க பாஸ். A few of us sold our rings and bracelets. We acted in such a way that our parents themselves said, "It's okay, don't worry, as you lost it somewhere. We shall buy a new one." ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோன்னா, அவன் கையில் போட்டிருந்த ரிங்கு, பிரேஸ்லெட், சின்ன சின்ன செயின் எல்லாத்தையும் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் வீட்டில் ஒத்துக்கணுமே. வீட்டில் நாங்கள் கொடுத்த ஆக்டிங்கை பார்த்து அவங்களே எங்களை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லடா, உனக்கு தெரியாமல் தானே தொலைச்சிட்ட, பரவாயில்ல விடு, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அது ஃபேர்வெல் பார்ட்டிக்காக தான் செலவு செய்யப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. Then finally we got the money we budgeted for. We started to enquire all the hotels in our city. Finally we nullified with a 3-star hotel. ஆசைப்பட்ட காசு வந்துடுச்சு. ஸோ ஃபேர்வெல் பார்ட்டியை சூப்பராக கொண்டாடலாங்கிற ஆசையோட ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஹோட்டல்லையும் விசாரிக்க ஆரம்பித்தோம். It was near the bus stand, so it was quite easy for all the students to arrive. கடைசியாக ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணோம், ஒரு 3-star ஹோட்டல். அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்ததுனால நிறைய பேருக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். As I told you earlier, we wanted to make it a memorable one, and so we decided to call our parents to the function. Have you ever heard of calling parents to the farewell party? Because it's more like a bachelor's party, right? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட்டை ரொம்ப மெமரபிளாக மாற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஸோ பேரண்ட்ஸை கூப்பிடுவோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபேர்வெல் பார்ட்டிக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்றத? ஃபேர்வெல் பார்ட்டிங்கிறதே ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி, ரைட்? ஆனால் அதுக்கு நாங்கள் பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். பட் we had a condition. The condition was every student can bring only one of their parent due to the budget constraint. As expected, mostly mothers dominated the party. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும், அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டு வந்தால் எங்கள் பட்ஜெட் தாங்காது, அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் யாராவது ஒரு பேரண்ட்டை கூட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆஸ் யூஷுவல் அப்பாக்கள் எல்லாம் ஆப்சென்ட், மோஸ்ட்டாக அம்மாக்கள் தான் ஃபங்க்ஷனை ஆக்குபை பண்ணாங்க. We began the function at 6 in the evening. If it's a function, we need to have chief guests, right? ஸோ கரெக்டாக ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் விருப்பப்படியே ஒரு ஸ்டார் ஹோட்டலில். ஃபங்க்ஷன்னு சொன்னாலே சீஃப் கெஸ்ட் வேணும் இல்லையா? Who else would be our chief guest other than our dear lecturers? வேறு யார் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்? எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் தான். Even though we wanted all the parents to come, we had a doubt till the end whether this would work out. Will the parents mingle with others and will they like this farewell party? எல்லாரையும் இன்வைட்லாம் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வருவாங்களா? அது ஒரு சண்டே தான், பட் ஸ்டில் பேரண்ட்ஸ் எங்களை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்குடா நாங்களாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. To our surprise, something else happened. We made all the parents to sit on one side and the students on the other side. பட் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு சைடு உட்கார வச்சோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்னொரு சைடு உட்கார வச்சிட்டோம். The parents started to talk with each other and their chatting kept on increasing to a level that we could hear the laughing sounds from their row in all directions. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே ஈஸியாக பேசிப்பாங்களா? நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் அவங்கெல்லாம் மீட் பண்ணதே இல்லையே, அவங்களுக்குள்ளே அவங்க பேசிப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ஆச்சரியமாக பேரண்ட்ஸ் எல்லாரும் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே. இன்ஃபேக்ட் அவங்க பேசும்போது வந்த சிரிப்பு ஒளி அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு. எங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ். We were all wondering what are these people talking and laughing about. Some of my friends went near and listened to the conversation they had. எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அப்படி என்னதான் இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸை உளவாளிகள் மாதிரி கிட்ட அனுப்பி என்னதான் பேசுகிறாங்கன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பினோம். All mothers who had daughters started to discuss with the other mothers about the plan of getting their daughters married. A few other mothers of boys started to inquire about the arrears their child had. ஸோ பெண் பிள்ளைகள் இருந்த அம்மாக்கள் எல்லாரும் மற்ற அம்மாக்கள் கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, டிகிரி முடித்தவொடனே கல்யாணம் பண்ணிவிடுவீங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸா அப்படின்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களை பெற்ற அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் உங்கள் பையன் அரியர் வச்சுருந்தானே கிளியர் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க,
அந்த அம்மா என் பையன் அரியர் வச்சிருந்தானா எனக்கே தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியுதே அப்படின்னு அவங்க சொல்ல பல ரகசியங்கள் வெளியில் வர ஆரம்பித்தது. Lots of secrets were getting revealed, and all the students started to stare at me with the utmost anger, as this was my idea. இதை கேட்ட நம்ம பசங்க எல்லாரும் கொலை வெறியில் என்ன முறைச்சாங்க, ஏன்னா ஐடியா என்னோடதாச்சே. I felt it wasn't good to delay further, and so we started the event. We had arranged for a grand buffet, which was really grand for us at that stage of life. ஸோ இதுக்கு மேலே டைம் ஆக்கக்கூடாது, அப்புறம் நிறைய ரகசியங்கள் வெளியில் வந்துருங்கிறனால ஃபங்க்ஷனை உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய கிராண்ட் புஃபே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் சொல்கிற அந்த கிராண்ட் புஃபே அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய புஃபே தான். நாங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு டின்னர் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. யூஸ்வலி இன் ஃபேர்வெல் பார்ட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் டாக் அபவுட் தியர் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? நார்மலாக ஃபேர்வெல் பார்ட்டினா என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்டிமெண்ட்டாக காலேஜ் பற்றி பேசுவாங்க. திஸ் டைம் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் வி மேட் அவர் பேரண்ட்ஸ் டு டாக் அபவுட் தியர் கிட் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஒன்லி தென் வி அண்டர்ஸ்டுட் ஹவு ஹியூமரஸ் அவர் பேரண்ட்ஸ் வேர். பட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸை வர சொன்னோம், ஆனால் அவங்கள பேச சொல்லாமல் அவங்க பேரண்ட்ஸை பேச சொன்னோம். 4 வருஷம் உங்கள் பையன் காலேஜ் படிக்கிறேன்னு இல்லை உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்கிறேன்னு என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்ணாங்கன்னு அவங்கள சொல்ல சொன்னோம். அப்பா செம்ம ஹியூமரஸாக பேசினாங்க எல்லா பேரண்ட்ஸும். ஸோ நோ வண்டர் வி வேர் ஆல்வேஸ் ஃபன்னி. இட் வாஸ் ஆல் இன் அவர் ஜீன்ஸ். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு எங்களுக்குள்ளே எப்படி இவ்வளோ காமெடி சென்ஸ் வந்துச்சுன்னு. அவங்க கிட்ட தான் இருந்து வந்திருக்கு, ரைட்? அது ஜீன்லேயே இருந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி பேரண்ட் ஸ்பீச் த பேரண்ட் வாஸ் ஹானர்ட் பை தியர் சன் ஆர் டாட்டர். ஒவ்வொரு பேரண்ட்டும் பேசி முடித்தவொடனே அவங்க பையன் இல்லை பொண்ணு கையாலே அவங்களுக்கு மரியாதை செய்ய வச்சோம். The amount of love and happiness that prevailed in that room was unexplainable in words. அந்த ரூம்குள்ளே அந்த மொமெண்ட்டில் இருந்த அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அதை வார்த்தைகளில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. In between the speeches, we made our juniors perform the cultural activities. But more than all these entertainment acts, the speech that our parents gave were the real entertainments for all. ஸோ இந்த ஸ்பீச்சஸ்க்கெலாம் நடுவில் எங்கள் ஜூனியர் பசங்க டான்ஸ், சாங்ஸ், ஸ்கிட்டெல்லாம் பண்ணாங்க, நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாங்க. ஆனால் உண்மையான என்டர்டெயின்மெண்ட்னா அது எங்கள் பேரண்ட்ஸ் பேசின அந்த ஸ்பீச் தான். மறக்கவே முடியாது. Then dinner was served as a buffet for all. Usually our parents would feed only us, right? This time our parents fed all of us without any difference. What else could make the moment more special than this? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புஃபே அரேஞ்ச் பண்ணோம், சாப்பிட ஆரம்பித்தாங்க. யூஸ்வலாக நம்ம அம்மா அப்பா நமக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவாங்க, ரைட்? இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் ஒரு அம்மா நிறைய பசங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆஃப்டர் டின்னர் வி அசம்பிள்ட் எவ்ரி ஒன் டு ஹாவ் அ குரூப் ஃபோட்டோ செஷன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? கண்டிப்பாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ டின்னருக்கு அப்புறம் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ செஷன் அரேஞ்ச் பண்ணோம். I thought to make this day even more special, so I decided to dedicate a song to all my friends. எனக்கு எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த டேவை இதுக்கு மேலே ஸ்பெஷல் ஆக்கணும், யாருமே மறக்கக்கூடாது, அப்போது ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரைட்? ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். From that day till now, almost 10 years I guess, still someone is singing that song somewhere in their farewell party. 2010, இப்போ 2020, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லை? இன்றைக்கும் அன்னைக்கு நான் பாடின அந்த பாட்டை ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில், ஏதோ ஒரு காலேஜில் ஃபேர்வெல் பார்ட்டியில் அந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி அதோட நியூ வெர்ஷனாக பாடிக்கிட்டு இருக்காங்க. எஸ், it is a copycat of a movie song, but still for that situation of a farewell party, it matched to our emotions. அது ஒன்றும் என்னோட சொந்த பாட்டெல்லாம் கிடையாது, ஆப்வியஸ்லி ஒரு சினிமா பாட்டு தான். லிரிக்ஸ் மட்டும்தான் நான் எழுதினேன். பட் ஸ்டில் அந்த மொமெண்ட்டுக்கு, அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு, காலேஜ் ஓட மெமரிஸை பற்றி சொல்கிறதுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு சொல்லணும். ஐ ஹோப் திஸ் சாங் வுட் பிரிங் பேக் லாட்ஸ் ஆஃப் யுவர் காலேஜ் மெமரிஸ். த லிரிக்ஸ் ஆஃப் த சாங் மைட் பி பிட் அவுடேட்டட் பிகாஸ் இட் வாஸ் ரிட்டன் பிஃபோர் அ டெக்கேட். கண்டிப்பாக இப்போ நான் பாட போகிற இந்த பாட்டு, அதில் இருக்கிற லிரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மெமரிஸை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன்.
மேபி அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்கலாம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் முன்னாடி நடந்த ஈவெண்ட் இல்லையா. We all remember only Mustafa Mustafa song for a college farewell. I hope this song would also join in that list. நமக்கு காலேஜ் ஃபேர்வெல்னாலே முஸ்தஃபா முஸ்தஃபா பாட்டு தான் வரும், ஞாபகம் வரும், ரைட்? ஸோ ஐ திங்க் இன்னையிலேருந்து இந்த பாட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த ஸ்ருதி தாளம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, ரைட்? நான் ட்ரெயின்டு சிங்கர்லாம் கிடையாது. அந்த லிரிக்ஸில் இருக்கிற லவ், அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிற மெமரிஸ், அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். டீல் ஓகே? லெட்ஸ் ஸ்டார்ட். இதான் லிரிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி, ஃப்ரெண்ட்ஸோடு உருவாடி, ஃப்ரெண்ட்ஸோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உருவாடி. ஸோ அதை தான் மாற்றி இப்படி எழுதியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி, ஃப்ரெண்ட்ஸோடு உறவாடி, ஃப்ரெண்ட்ஸோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியூரும் காலேஜ் கேம்போரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா கேன்டீன் முட்டை, போர் அடிச்சா கிரிக்கெட் மட்டை, பழனிக்கு போட்டோம் மொட்டை, ஆனாலும் படிப்புல முட்டை, ஆனாலும் படிப்புல முட்டை. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அசைன்மெண்ட் எழுத நாங்க ஆள பிடிச்சோம், சீட்டு கட்டு அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம், ஆளு இல்லா தேட்டரில் கேக்கு வெட்டணும், பெட்டு மேட்ச் ஆடி ஆடி காசை தொலைச்சோம், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு லஞ்சு பாக்ஸை எடுத்துக்கிட்டு சோத்து புரண்டை செஞ்சு செஞ்சு வாயில் அடைச்சோம், அஞ்சாதி படமும் பார்க்க 5 நாள் லீவு போட்டு வைரல் ஃபீவர்னு ஆக்ட் கொடுத்தோம். பொழப்பு ஏதும் இல்லாம பொழுத போக்கி தெரிஞ்சோம், ஃப்ரெண்ட்ஸை தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி, ஃப்ரெண்ட்ஸோடு உறவாடி, ஃப்ரெண்ட்ஸோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அரியஸ வச்சு வச்சு நாங்க கூவிச்சோம், மெசேஜா அனுப்பி அனுப்பி பொழுத கழிச்சோம், காலையில லேட்டா வந்து கேட்ட உடைச்சோம், ரெக்கார்டு எழுதாமலே லேப முடிச்சோம், வெயிட்டான ஃப்ரெண்ட நாங்க உஷாரு தான் பண்ணிக்கிட்டு மாருதி 800 ஊர சுத்துனோம். எங்களோட ஸ்டாஃப் எல்லாம் எப்பவாச்சும் சிரிப்பாங்க, அப்போ நாங்க தெரியாம தான் போட்டோ பிடிச்சோம். தொப்புள் கொடிய போலத்தான் இந்த நட்பை உணர்ந்தோம், ஃப்ரெண்ட்ஸை தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி, ஃப்ரெண்ட்ஸோடு உறவாடி, ஃப்ரெண்ட்ஸோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியூரும் காலேஜ் கேம்போரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா கேன்டீன் முட்டை, போர் அடிச்சா கிரிக்கெட் மட்டை, பழனிக்கு போட்டோம் மொட்டை, ஆனாலும் படிப்புல முட்டை, ஆனாலும் படிப்புல முட்டை. கண்டிப்பாக இந்த பாட்டு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிறைய பழைய ஞாபகங்களை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். Hope this reminded you lots of your college memories, right? Thank you so much for watching this video. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you again with a different story.